மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்தமாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதைஷாங்கபதக்ரமோபனிஷதைர் காயந்தி யம் சாமகாஹம். ஞானாவஸ்திததத்கதேன மனசா பஸ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா. தேவாய தஸ்மை நமக, தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 14வது ஸ்லோகம் படிக்கணும். நமாம் கர்மாணி லிம்பந்தீம் நமே கர்மபலே ஸ்பிருகாம் இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர்னசபத்யதே. நமாம் கர்மாணி லிம்பந்தீம் நமே கர்மபலே ஸ்பிருகாம் இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர்னசபத்யதே. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த அத்தியாயத்தை எப்படி ஆரம்பித்தார்னா, 3 அத்தியாயம் வரைக்கும் நிறைய உபதேசமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இந்த கருத்தை நான் ஏற்கனவே சூரியனுக்கு சொன்னேன்னு ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, இது மிக உயர்ந்தது, மேலானது, ரகசியமானது, என்னுடைய பெருமையெல்லாம் சொன்னார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சொன்ன கருத்தெல்லாம் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு சொன்னதுனால அர்ஜுனுக்கு சந்தேகம் வந்துச்சு. நீங்கள் இப்போ பிறந்தீங்க, சூரியன் முன்னாடி பிறந்தான்னு சொல்லும் பொழுது அதற்கு பதிலாக அவதார தத்துவத்தை சொன்னார். அவதார தத்துவத்தை 8வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்னார். எதுக்காக அவதரிக்கிறோம், தர்மத்தை நிலைநாட்ட, அதர்மத்தை அழிக்க, இப்படியெல்லாம் சொல்லி பார்த்தோம். 8வது ஸ்லோகம் வரைக்கும் அவதார தத்துவத்தை சொல்லி முடித்த பிறகு 9லிருந்து இந்த ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படிங்கிற விளக்கத்துக்காக, இந்த அத்தியாயத்தை விளக்குவதற்காக ஆரம்பித்தார். அதில் என்ன சொன்னார்னா, என்னுடைய அவதார தத்துவத்தை நான் சொன்னேன். இந்த அவதார தத்துவத்தில் முக்கியமானது என்னென்னா, நான் அழியாத, மாறாத, நிரந்தரமான ஸ்வரூபம். தர்மத்தை காக்கிறதுக்கு அந்த உடல் எடுத்திருக்கேன்னு சொன்னார். எல்லாருமே அப்படித்தான், அழியாத ஸ்வரூபம் ஒன்று இருக்குது, இந்த உடம்பை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் என்ன சொன்னார், என்னுடைய இந்த ஸ்வரூபத்தை யார் அறிகிறார்களோ அது ஞானம் சொன்னார். அவங்கள் உண்மையை அறிஞ்சிட்டாங்கன்னா மீண்டும் பிறப்பதில்லை, மோட்சத்தை அடைவார்கள்னார். கரெக்டாக கொண்டு போகிறார். முதல்ல சொன்னதை வச்சு இதெல்லாம் நீ செய்யணும், நான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன், அதனுடைய உயர்வை சொன்னார். உடனே அவனுக்கு கேள்வி வந்துச்சு. கேள்வி வந்தவன் அவதார தத்துவத்தை சொன்னார். இதை நீ அறியணும், முதல்ல ஆத்மாவை அறிந்தால் பிறப்பதில்லைன்னு சொன்னார். ஆத்ம தத்துவத்தையும் அனாத்ம தத்துவத்தையும் அறிந்தால் அவன் மோட்சத்தை அடையான்னு 2வது அத்தியாயத்தில் சொன்னார். இங்கே நான் இப்போ பிறந்திருக்கிறேன், இந்த உடல் மாயைன்னு வசப்படுத்தி இந்த உடம்பை எடுத்திருக்கேன், ஆனால் என்னுடைய அழியாத சொரூபம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் அவதார தத்துவத்தில். இதை நீ அறிஞ்சாலும் பிறக்க மாட்ட, இதை அறிவது தான் ஞானம், இதனுடைய பலன் என்னென்னா பிறக்க மாட்ட, மோட்சம் சொன்னார். சரி, இந்த ஞானத்தை எப்படி அடைவதுங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் 10வது ஸ்லோகத்தில் அழகாக சொன்னார். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இந்த 3ஐயும் நீ செஞ்சாதான் இந்த ஞானத்தை அடைய முடியும்னார். பக்தி யோகத்தில் என்ன சொன்னார்னா, பலனை சொல்லி சொன்னார். பற்று, பயம், கோபம் நீங்கியவர்களாயினார். இது தற்காலிகமாக கர்மயோகம் செஞ்சால் நீங்கும். பிறகு என்ன சொன்னார், என்மயமானவர்களாய், என்னை சரணடைந்தவர்களாய், இது பக்தி யோகம். பிறகு ஞான தவத்தினால் தூய்மை அடைந்தவர்களாயின்னு சொல்லிட்டார். இந்த ஞான தவங்கிறது சிரவணம், மனனம், நிதித்தியாசம். தவம் எத்தனையோ தவம் இருக்குது. இங்கே சொல்கிற தவம் ஞான தவம். அதனுடைய சாதனை என்ன, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்ற சாதனை. அதனுடைய பலன் என்ன சொன்னார்னா, தூய்மை அடைந்தவர்களாயின்னு சொல்கிறார். மற்ற தூய்மை கர்மயோகத்தில் அடைகிற தூய்மை பற்று, பயம், கோபம் போன்ற அசுத்தங்கள் நீங்குவது. இங்கே உள்ள தூய்மைன்னு சொன்னால் அஞ்ஞானம் என்ற அழுக்கு அகறுவது. அஞ்ஞானத்தினால, அஞ்ஞானம்ங்கிறது ஒரு அழுக்கு தான், அஞ்ஞானங்கிற அழுக்கு அகன்று ஞானம்ங்கிற இந்த புனிதமான ஒரு
தத்துவத்தினால அஞ்ஞானங்கிற அழுக்கு நீங்கியவர்களாயினர். அப்படி நீங்கினா அவன் இந்த ஞானத்தை அடைந்து அவன் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னார். அதில் ஒரு வார்த்தையை விட்டார். என்ன சொன்னார்னா, பலர் என்னுடைய சொரூபத்தை அடைகிறார்கள்னார். இதெல்லாம் தெரிஞ்சா ஏன் பலர்னா அப்போ ஏன் எல்லோரும் அடையலை அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருமே அப்படிங்கிறதுக்காக அடுத்து சொல்கிறாரு. ஏன் அடையலை அப்படிங்கிறது சொல்லும்போது, அதாவது எல்லாரும் என்னிடம் மோட்சத்தை கேட்பதில்லை, எல்லாரும் மோட்சத்தை நாடுவதில்லை, உண்மையான ஆனந்தத்தை எல்லாருமே நாடுறதில்லை அப்படின்னார். அதனால் எல்லாரும் அடையிறதில்லை. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆனந்தத்தை நாடுறாங்க, என்னுடைய சொரூபத்தை நாடுறாங்க. பகவானுடைய சொரூபம் என்ன? சச்சிதானந்த ஸ்வரூபம். அதுக்கு என்ன வழியோ அதை முறையாக கேட்குறதில்ல. உலக விஷயத்தினால இந்த ஆனந்தம் கிடைக்கும், நிறைவு கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் பெரும்பாலும் போகிறாங்க. அந்த உலக விஷயத்தை நாடித்தேன் தேவர்களை வழிபடுகிறார்கள். அதை எதை கேட்குறாங்களோ அதை அவங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி 12வது ஸ்லோகத்தில் சொன்னார். அது மட்டும் இல்லை, மோட்ச பலன் உடனே கிடைப்பதில்லை, கர்ம பலன் உடனே கிடைக்கிறது. ஈஸியாக கிடைக்கிறது எதுவோ அதுதான் எல்லோரும் போகிறான். சிம்பிளாக எது கிடைக்குன்ட்டு கூட்டம் கூட சிம்பிளிஃபை யோகானா தானே கூட்டம் போகுது. கஷ்டமான யோகான்னா கூட்டம் போகாது. சிம்பிளிஃபை வேதாந்தன்னா கூட்டம் கூட்டிடும். எல்லாம் எளிமையாக ஈஸியாக கிடைக்கணும், அதான் எல்லோரும் விரும்புகிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மோட்சம் அப்படி எளிதாக கிடைக்கிறதில்ல, கேட்டவுடனே கிடைக்கிறதில்ல. உலக பலன் பகவான்கிட்ட கேட்டால் கிடச்சிருது. அதனால் பெரும்பாலும் அதை விரும்பி போகிறாங்க, என்னை விரும்புறதில்லை. ஆனால் அவங்க விரும்புகிறது எதை விரும்பினாலும் ஆனந்தத்தை தான் விரும்புகிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாரு, என்னையே விரும்புகிறார்கள்னு ஒரு வார்த்தை சொல்லி, தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் உண்மையிலே என்னை விரும்புகிறான். அதுக்கு போகிற பாதை சரியில்லை, அது எதில் முழுமையான ஆனந்தம் கிடைக்கும்னு தெரிகிறதில்ல அப்படின்னாரு. பிறகு சொல்லிவிட்டு என்ன பண்ணார்னா, 13வது ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். ஏன் அந்த கருத்தை சொன்னார்னு சொன்னால், நான் செயல் செய்தாலும் செயல் செய்யாதவனாக இருக்கிறேங்கிறத வேதாந்தம். அதுதான் இந்த ஞான கர்ம சந்நியாசங்கிறது, அறிவினால் செயலை துரத்தல்ங்கிறது. புரியுதா உங்களுக்கு? செயல் செய்து கொண்டே இருந்தாலும் நான் செயல் செய்யாதவனாக ஆகிறேன் அப்படிங்கிற கருத்தை சொல்லணும். இது 18வது ஸ்லோகத்தில் விளக்க போகிறார். 13ல் என்ன பண்ண சாதுர்வர்ணியம்னு ஆரம்பித்தார். ஏன்னா என்ன செயலை செஞ்சிருக்கேன்னு சொல்லும்போது 4 வர்ணங்களை குணகர்மத்தின் அடிப்படையில் படைத்தேன்னு சொல்லிட்டு எத்தனையோ படைப்பை சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல இந்த கருத்து இங்கே முக்கியமாக தேவையிருக்கு. என்னுடைய படைப்புகளில் இதுவும் நான் தான் படைத்தேன், எல்லாத்தையும் நான் தான் படைத்தேன்னு சொல்கிறதுக்கு இதையும் படைத்தேன்னு சொல்கிறார். அதில் குணத்தின் அடிப்படையிலும் கர்மத்தின் அடிப்படையிலும் 4 வர்ணங்களை நான் படைத்தேன் அப்படின்னார். என்னால் படைக்கப்பட்டனர். அதை நிறைய பார்த்தோம். குணங்கிறது என்ன? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3ல் எது பிரதானமாக இருக்கோ அதுபடி பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் சொல்ல முடியும். குணந்தான் மெயின். அது நம்ம மாற்றிக்கிற முடியும். ஒருவன் எந்த குணத்திலேருந்து எந்த குணத்துக்கு வர முடியும். கர்மத்தையும் ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் கர்மம் ஓரளவுக்கு பண்ண முடியும். சில பேருக்கு பிராரப்த கர்மத்தில் அமையும். ஆனால் கர்மத்தை நாம் அதையும் மாற்ற முடியும். அதனால் ஒருத்தன் செயலினாலும் குணத்தினாலும் பிராமணனாகவோ சத்திரியனாகவோ வைசியனாகவோ சூத்திரனாகவோ ஆக முடியும். சம்பிரதாயத்தில் பிறப்பினாலும் இருக்குது. அந்த சங்கரர் கூட என்ன சொல்கிறது, பேருக்கு பிராமணன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சங்கரரை சொல்லி வைக்கிறார். அங்கே பிறப்பினால் பிராமணனாக இருந்தாலும் குணத்தினாலும் அவர் பிராமணனாக ஆக வேண்டும். பிறப்பினால் எந்த சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவன் ஒவ்வொருடைய லட்சியம் என்னென்ன, குணத்தினால் பிராமணனாக மாற வேண்டும். செயல்னால் ஆகிறோமோ ஆகலையோ அது கூட முக்கியம் இல்லை, குணத்தினால் ஆக வேண்டும். இப்படி நான் 4 வர்ணங்களை படைத்தவனாக இருந்தாலும் படைக்காதவன்னார். அங்கே தான் ஆரம்பிக்கிறார் விஷயத்தை. நான் இருந்த போதிலும் எல்லாவற்றையும் இந்த வர்ணம் போல் எல்லாவற்றையும் படைத்தவனாக இருந்தாலும் செய்தவனாக இருந்தாலும் என்னை ஒன்றும் செய்யாதவனாக அறிந்துகொள். அது மட்டும் இல்லை, என்னை அழியாதவனாகவும் அறிந்துகொள். அந்த ஒன்றும் செய்யாத தத்துவம் அழியாத தத்துவங்கிறத எங்கள் மென்ஷன் பண்ணுறார். என்ன செயல் செய்தாலும் அங்கே செய்யாததாக ஒரு தத்துவம் இருக்குது. எல்லா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாமளும் உடம்புல. சத்தை விளக்க போகிறார் 18வது ஸ்லோகத்தில் விரிவாக விளக்க போகிறார். அதுக்கு ஒரு விதையை இங்கே ஆரம்பிக்கிறார். எவ்வளவு செயல் செய்து கொண்டு இருந்தாலும் கூட நம்மளுக்குள்ள ஒரு தத்துவம் இருக்குது, அது அழியாத தத்துவமாக இருக்குது. பகவான் அதை சொல்கிறார், என்னிடம் அழியாத ஒரு தத்துவம் இருக்குது, அதன் அடிப்படையில்
யான் என்ன செஞ்சாலும் என்னை செய்யாதவனாக அறிந்து கொள்ளுன்னு சொல்லி ஒரு விதையை அங்கே போடுறார் 13வது ஸ்லோகத்தில். 14வது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இப்படி நான் செய்தும் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் இந்த செயல்கள் என்னை எதுவும் பந்தப்படுத்துவதில்லை, அதனால் நான் செஞ்சும் செய்யாதவனாக இருக்கேங்கிறார். ஒரு செயல் செஞ்சால் பந்தப்படுத்தணும், செயல் செஞ்சால் ஒன்று பந்தப்படுத்தும், ஒன்று பாவத்தை கொடுக்கும், ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அது பாவ புண்ணியத்தை கொடுக்க என்ன செஞ்சால் செய்யாதத்தையும் அர்த்தம். அதுக்காக அந்த 14வது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு பொதுவான ஒரு நியமத்தை சொல்கிறார். நான் கர்த்தாவாக இருந்தாலும் நான் செய்கின்ற செயல் என்னை பந்தப்படுத்தாது அப்படின்னு கூறுறார். அதுக்கு என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒருவன் கர்த்தாவாக இருந்தால் அவன் போக்தாவாக இருப்பான் என்பது ஒரு நியதி. ஒரு செயல் செஞ்சால் அதன் பலனை அனுபவிப்பாங்கிறது நியதி. செஞ்ச பலனை அவன் அனுபவிக்கிறான் பாம்பாங்க. அவன் செய்வனை செஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அவன் செய்வனை செஞ்சிட்டான்ப்பா. செய்வினை செஞ்சதுக்கு ஒரு வினையை அவன் திருப்பி செஞ்சுட்டானான், இவன் திருப்பி அவன் செய்வனை அனுபவிக்கிறான்பாங்க. அந்த செய்தனுடைய வினையை அனுபவித்தல், இது ஒரு நியதி இருக்குது. ஆனால் என்ன சொல்லிட்டார், இந்த நியதியை மீறி நான் செஞ்சாலும் அதன் பலனை அனுபவிக்கவில்லை, ஏன்னா செய்யாமல் இருக்கிறேன்னு சொல்கிறார். பந்தத்தை அடைவதில்லை. என்ன காரணம்ங்கிறத அது முதல் வரியில் சொன்னார். நமாம் கர்மாணி லிம்பந்தி, அதாவது செயல்கள் என்னை பந்தப்படுத்தாததால் நான் செய்தாலும் செய்யாதவனாக ஆகிறேன்னு முதல் வரியில் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். செயல்கள் கர்மாணி, செயல்கள் மாம் என்னை ந லிம்பந்தி, பந்தப்படுத்துவதில்லை, துக்கப்படுத்துவதில்லை, சம்சாரத்திற்குள் உட்படுத்துவது இல்லை அப்படிங்கிறார். இந்த பந்தப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் சொல்கிறார். அதாவது நான் செய்தாலும் செயல்படாமல் இருக்கிறேன்னா என்னை பந்தப்படுத்தாது, அதனால் செய்யலைங்கிறார். அது ஏன் செஞ்சாலும் செய்யாமல் இருக்கேங்கிறது தத்துவத்தை பழக்க போகிறார். பிறகு இந்த பந்தப்படுத்தாமல் ஒரு காரியம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இங்கே சொல்கிறார். அது மறைமுகமான இன்னொரு காரணம் இருக்குது. நம்ம ரெண்டையும் அன்றைக்கி ஆரம்பித்து விட்டோம். அதாவது முதல் விரலி 2வது பதில், நமே கர்ம பலே ஸ்பிருகா, எனக்கு கர்ம பலனில் ஆசை இல்லை. நஸ்பிருகான்னா ஆசை இல்லை, மேன்னா எனக்கு, கர்ம பலே கர்ம பலனில் ஆசை இல்லை. முதல் வரி பார்த்தீங்கன்னா, செயல்கள் என்னை பந்தப்படுத்தாது, எந்த செயல் என்னை பந்தப்படுத்தாது. காரணம் என்ன, எனக்கு கர்ம செயல்னால் வரக்கூடிய பலனில் எனக்கு ஆசை இல்லை. இது நேரடியாக சொல்கிற காரணம். இன்னொரு காரணம் எப்படி சொல்லுவாங்கன்னா, மறைமுகமாக உள்ள காரணம், எனக்கு செயல் செய்யும் பொழுது அகங்காரம் இல்லை, நான் செய்கின்றேன் என்ற இந்த அகங்காரம் இல்லை. அகங்காரம்னா என்னன்னா, அதாவது நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை பார்க்குறேன், இதை தொடுறேன், இதை நடக்கிறேன், போகிறேன், வர்றேங்கிறதெல்லாம் நாம் இந்த ஸ்தூல உடல் இந்த சூக்ஷ்ம உடலை வச்சுட்டு சொல்கிறோம். இந்த எண்ணம் எனக்கு இல்லை, நான் தான் செய்கின்றேன் என்ற இந்த அகங்காரம், இதாவது நம்ம உடம்புனாலேயும் மனசுனாலையும் செய்கிறத, உடம்பையும் மனசையும் நான் சொல்வது அகங்காரம். எனக்கு இந்த உடல் மனம் நான்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தால் அது அகங்காரம் இல்லாதுன்னு அர்த்தம். எனக்கு இந்த அகங்காரம் இல்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நாம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு செயலில் அந்த எண்ணம் இருந்துச்சு, நான் செய்கிறேன், அந்த செயலை அறகுறையாக செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, சரியாக செய்யலைன்னு வச்சுக்கோங்க. நான் செய்கிறேன்னு என்ன இருந்ததுன்னா, யாராவது திட்டினாங்கன்னா நம்மளுக்கு கோவம் வரும். சரி சரியாக செய்யலை, அப்படி செய்யலை, இப்படி சொன்னேன். நான் செய்கிறேங்கிற எண்ணமே இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கோவம் வருமா? வராது. இது கூட ஒரு உதாரணம் முன்னாடி பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு பொருளெல்லாம் உடஞ்சி, முக்கியமான பொருள், காஸ்ட்லியான பொருள் கீழே உடஞ்சிருக்கு, அதை அங்கே வேலை பார்க்க எடுத்துக்கிட்டு இருந்திருக்கார். அவர் உடச்சிட்டாருன்னு சொல்லி அவரை ஓனர் பயங்கரமாக திட்டுறார். எவ்வளவு காஸ்ட்லியான பொருள் தெரியுமா, நீ உன்னில யார் பெத்தா அப்படின்னு கூட திட்டிவிட்டார். இப்படி உடச்சிட்டேன்னு இவன் ஒன்றுமே செய்யலை, பேசாமல் சிரிச்சுக்கிட்டே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன திட்டிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க, உடச்சது உங்கள் மகன் அப்படின்னு இருக்கார். அப்போ அவரே திட்டிருக்கார் அவரே. ஏன்னா இவன் செய்யலைங்கும்போது இவனுக்கு கோவம் வரல, இவன் உண்மையிலே செய்யலை, அதனால் இவன் திட்டும் போது அவனுக்கு அது மட்டும் இல்லை, அவர் பையனே திட்டிருக்காரு. அவன் தான் உடச்சிருக்கான், வந்தார் தெரியாமல் உடச்சிருப்பான், வந்திருக்கான் உள்ளேருந்து, அப்போ நான் தான் உடச்சிட்டேன், தெரியாமல் கை தட்டிருச்சுன்னு இருக்கான். எப்படி இருக்கான் அவருக்கு? ஆனால் மனதளவில் அறிவளவில் செய்யலைங்கிற புத்தி இருந்தாலும் இது வராது, துக்கம் வராது, சம்சாரம் வராது அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. எனக்கு இது மறைமுகமாக அந்த சுலோகத்தில் இருக்கக்கூடிய பொருள். எனக்கு அகங்காரமும் இல்லை,
செய்கின்ற செயலில் வரக்கூடிய பலனில் எனக்கு விருப்பமும் இல்லை, இச்சையும் இல்லை, ஆசையும் இல்லை அப்படிங்கிறார். அதனால் நான் செய்தாலும் அந்த செயலினால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதில் நான் பந்தப்படுவது இல்லை. இது பகவானுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் தான். எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு அதை உண்மையிலே ஆழமாக நான் செய்யலைங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, வெளியே எல்லாம் கடவுள் செஞ்சார்ப்பான்னு சொல்லுவோம், உள்ளுக்குள்ளே நான் தான் செஞ்சேன், நம்மளை 4 பேர் பாராட்டுன்னு நினைப்போம். வெளியே சும்மா பேருக்கு கூட சொல்லுவான், எல்லாம் கடவுள் செயலுப்பா, கடவுள் தான்ப்பா செய்கிறார், நான் ஒன்றும் செய்யலைப்பான்னு வெளியே கூட சொல்லுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், நான் தான் செஞ்சுருக்கேன், ஒரு பாராட்டு கூட பாராட்டாமல் போகிறானே அப்படிங்கிற புத்தி நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால், உண்மையிலேயே நான் செய்யவில்லை என்ற புத்தி இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய, இந்த அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய தத்துவத்தை புரிஞ்சு, இனிமேல் தான் சொல்ல போகிறார். தத்துவம் புரியாமே சொல்கிறேன். எப்படி அது இருக்க முடியும்னு சொல்ல போகிறார். நான் செய்தாலும் செய்யாதவனாக எப்படி இருக்க போங்க. பகவான் என்ன சொல்லிட்டார், நான் செஞ்சும் செய்யாதவனாக இருக்கிறேன்ட்டார். இது ஜீவனும் அப்படி இருக்க முடியும். அந்த கருத்து தான் இந்த அத்தியாயத்தில் மெயினாக வருது. அப்படி இருந்தால் அவனை எதுவும் பாதிப்பதில்லை, பந்தப்படுத்துவதில்லை, சம்சார சக்கரத்தில் அவன் உளர்வதில்லை. இது ஜீவனுக்கும் பொருந்தும், ஈஸ்வரனுக்கும் பொருந்துகிறது. எல்லாவற்றையும் படைத்தாலும் அவருக்கு சம்சாரம் வருவதில்லை, துக்கம் வருவதில்லை. ஒரு உபனிஷத்திற்கு அதில் என்ன வருதுன்னு சொன்னால், பிருகதாரண்ய உபனிஷத்தில் ஈஸ்வரன் எல்லாவற்றையும் படைத்தாலும் அவருக்கு ஏன் துயரம் வருவதில்லைன்னு ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்குது அந்த உபனிஷத்து. எல்லாத்தையும் படைக்கிறாரு, இருந்தாலும் கூட இவ்வளோ நம்ம சின்ன ஒரு வேலை செய்ய, ஒரு வீடே கட்டுறோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதில் எத்தனை பிரச்சனையை சந்திக்கிறோம். நம்ம ஒன்றை படைக்கும் பொழுது, ஒன்றை உற்பத்தி பண்ணும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது. அவர் என்ன கொஞ்சமாக படைச்சிருக்காரு கடவுள், இந்த அண்ட சராசரத்தை பூரா படத்து வச்சுக்கிட்டு எப்படி நிம்மதியாக அந்த மனுஷன் உட்காந்துருக்காரு. நம்ம வீட்டில் 2 குழந்தை இருந்துச்சுனாலே நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல. இவர் கோடானு கோடி ஜீவராசிகளை படைத்து, சொர்க்கோலோகம் நரகோலோகத்தை படைத்து, 14 லோகத்தையும் படைத்து, எப்படி இவர் துக்கப்படாமல் நிம்மதியாக இருக்கிறார் அப்படின்னு கேள்வி வருமா. முதல்ல அவர் என்ன பண்ணாரோ, அந்த உபனிஷத்தை ஆரம்பிக்குது எப்படின்னா, அவருக்கு போர் அடிச்சிருச்சான் தனியாக இருந்தேன். அது இப்படி ஆரம்பிக்குது. போர் அடிச்சு சரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், போர் அடித்து துக்கம் வந்துச்சான் லேசாக. வந்த உடனே சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது படைப்போம்னு சொல்லி படைச்சாராம். படைச்சிட்டு துக்கப்படாமல் இருப்பான் இருந்தாராம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், உபனிஷத்தில் ஏன் துக்கப்படாமல் இருக்கார் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் அகம் பிரம்மாஸ்மின்னு அவர் இருந்தார், நான் பிரம்மனாக இருக்கிறேங்கிற அறிவோடு இருந்தார், அதனால் எல்லாத்தையும் படைச்சிட்டு துக்கப்பட இருந்தார்னு சொல்லி அந்த உபனிஷத்திலே கேள்வி கேட்டு பதில் சொல்லும். இப்போ நம்ம நான் பிரம்மனாக இருக்கிறேன்னு சொல்கிறோம். அந்த பிருகதாரண்ய உபனிஷத்தில் பகவான் தான் சொல்கிறாரு, ஏன் துக்கப்படாமல் இருக்கிறீங்கன்னு கேட்டால், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவோடு இருந்ததுனால துக்கப்படாமல் இருக்கிறாரு. நம்ம எனக்கு ஜீவன் சொல்கிறது மாதிரி அங்கே இல்லை, ஈஸ்வரனே சொல்கிறார் அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த ஜீவர்கள் எல்லாரும் அகம் பிரம்மாஸ்மின்னு யார் சொல்கிறோமோ, அறிவுபூர்வமாக சும்மா சொல்கிறதில்ல, நல்லா புரிஞ்சு சொன்னோம்னா சம்சாரம் இல்லை, துக்கம் இல்லை, பிறவி இல்லை. அப்படி அறிந்து கொள்பவர்கள் மனிதர்களாகட்டும், ரிஷிகளாகட்டும், தேவர்களாகட்டும் என்று சொல்லுது. அது யார் அறிந்தாலும் அவன் சம்சாரத்தால் தாக்கப்படுவது இல்லை. அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பகவான் ஈஸ்வரன் அகங்காரம் இல்லை, ஆசையும் இல்லை, அதனால் எல்லாவற்றையும் படைத்தாலும் எனக்கு துயரம் இல்லை, சம்சாரம் இல்லை, செயலினால் நான் பந்தப்படுவது இல்லை அப்படிங்கிறார். இங்கே லிம்பந்திங்கிறார். லிம்பந்தினா பந்தப்படுத்துவது, சம்சாரம். அதாவது ஒரு செயல் செய்யும் பொழுது அதனால் வரக்கூடிய பாப புண்ணியம், அதுதான் நம்மளை பந்தப்படுத்துது. பாவமும் பந்தப்படுத்தும், புண்ணியம் பந்தப்படுத்தும். இந்த அகங்காரமும் கர்ம பலனில் ஆசையும் இல்லை என்றால் இந்த பாபமும் வராது, புண்ணியமும் வராது, அவனை எதுவும் பந்தப்படுத்தாது. அடுத்த கேள்வி, இந்த அறிவு பலனில் ஆசை இல்லை பகவானுக்கு, செயல் செய்தாலும் செய்யாதவன்கிற அறிவு பகவானுக்கு எப்படி வந்ததுன்னா ஞானத்தினால் வந்தது. எந்த ஞானத்தினால் வந்ததுங்கிறத இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறார், பார்க்க இருக்க. எந்த ஞானத்தில் வந்தது? கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம். அதுக்கு தான் இங்கே விதை போடுறார், பகவானே விளக்க இருக்கிறார். அதாவது அந்த ஞானம் நம்மை
செயல் செய்யாதவனாகவும் ஆசை இல்லாதவனாகவும் மாற்றிவிடும். அந்த பாவனையை கொடுத்துவிடும். பலனில் இச்சையில்லாத பாவனையையும் செய்தாலும் செய்யாத பாவனையையும் அந்த ஞானம் நம்மளுக்கு கொடுத்துருச்சுன்னு சொன்னால் என்னது, சம்சார பந்தத்திலிருந்து அவன் விடுதலை அடைகிறான். அவனை எதுவும் பந்தப்படுத்துவதில்லை. அந்த ஞானம்தான் ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. அதைத்தான் விளக்க போகிறார். அதுக்கு இந்த 14வது ஸ்லோகத்தில் 13லேருந்து ஆரம்பித்து கொண்டு வர்றார், விதை போட்டு கொண்டு வர்றார். 2வது வரியில் சொல்கிறார், இதி மாம் யோபி ஜானாதி, இவ்விதத்தில் செய்தாலும் செய்யாதவன் என்று கடவுளை, இவ்விதத்தில் என்னை எவனொருவன் அறிகின்றானோ, மாம் என்னை, எவனொருவன் அபிஜானாதி அறிகின்றானோ, இதி மாம் யோபி ஜானாதிங்கிறார் 2வது வரியில். இதுனா இவ்விதத்தில், மாம்னா என்னை, அபிஜானாதி, யகன்னா எவனொருவன் அபிஜானாதி அறிகின்றானோ. இது வரைக்கும் பகவான் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, இவர் செஞ்சாலும் செய்யாதவனாக இருக்கார். அதுக்கு காரணம் என்னன்னா, இவற்றை பலனில் ஆசை இல்லை, அகங்காரம் இல்லை, அதனால் இவர் பந்தப்படாமலும் இருக்கிறார். இப்படி ஒருவன் அறிந்துவிட்டால் அவன் பந்தப்படுவதில்லை என்று ஒருவன் அறிந்தால், இப்படி அறிந்தால் அவனுக்கு என்ன பலன் சொல்கிறார்னா, கர்மபிகி நசபத்தியதே, கர்மங்களினால் அவன் பந்தப்படுவதில்லை. யார் பகவானை இப்படி 2 தத்துவமாக பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார். பகவான்கிட்டே 2 தத்துவம் இருக்குது. இந்த உலகத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறது இல்லை. பொதுவாக நாம் எப்படி இருக்கிறோமோ அதன் அடிப்படையில் உலகத்தையே பார்க்குவோம். நம்மளுக்கு நல்லா இருந்தால் உலகம் நல்லா இருக்குது, நம்மளுக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. நம்மளுக்கு பிடிச்சா ஒன்றை பார்க்குறோம். ஒரே பொருள் பாருங்கள், 2 பேர் பார்ப்பான். அது நல்லதுன்னு ஒருத்தன் பார்ப்பான், இன்னொருத்தன் கெட்டதுன்னு பார்ப்பான். அந்த நல்லது கெட்டது பொருள் இருக்கா, நம்மகிட்ட இருக்கா? அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படி பார்க்குற பழக்கமே நம்மகிட்ட இல்லை. நாம் எப்படி இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறார். இந்த திருஷ்டி, நாம் அதை பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்குங்கிறதே முக்கியம். துரியோதனை எப்படி பார்த்தான்? துரியோதன்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இந்த உலகத்தில் யாரெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் ஒருத்தரை விட நல்லவே இல்லைன்ட்டானா. தர்மத்தை கேட்டதுக்கு ஒருத்தரை விட கெட்டவர் இல்லைன்ட்டானா. இந்த உலகத்தில் மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஒருத்தன் கூட நல்ல மனுஷனே இல்லைன்னானா துரியோதனை. தர்மர் ஒருத்தன் கூட கெட்ட மனுஷனே இல்லைன்னாராம். எப்படி இருக்கு? நம்ம மனசில் எப்படியெல்லாம் பாவனை இருக்கோ அதைத்தான் நம் உலகத்தில் ஏற்றி வைக்க பார்க்கின்றோம். நமக்கு எதில் இருக்கோ விருப்பம் இருக்கோ அதில் தான் நம்மளுக்கு கவனம் இருக்குது. நம்மளுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதில் தான் கவனம் இருக்குது. இப்படி தானே இருக்குது. குழந்தைகளுக்கு எதில் விருப்பம் இருக்கும்? சாக்லேட்டில் விருப்பம் இருக்கும். நிறைய மக்களுக்கு டிவி சீரியலில் தான் விருப்பம் இருக்கும். வேதாந்தத்தில் யாருக்கு விருப்பம் இருக்குது? விருப்பம் இருக்கிறது இல்லை. நம்மகிட்ட 2 தத்துவம் இருக்குது. நம்மகிட்ட 2 தத்துவம் இருக்குது. அதில் ஒரு தத்துவத்தை நம்ம பார்க்குறதே இல்லை, அதில் விருப்பமே இருக்கிறது இல்லை. இன்னொரு தத்துவத்தில் விருப்பமே இருக்குது. எப்படி சொல்கிறாருன்னா, கடவுள்னு எடுத்துக்கிட்டால் 2 தத்துவம் இருக்குது. பிரம்ம தத்துவம், மாயா தத்துவம். இதை பிரித்து பார்க்கணும் முதல்ல. கடவுள் தத்துவத்தில் நம்மகிட்டே 2 இருக்குது, ஆத்மா அனாத்மான் இருக்குது. எல்லாத்துக்கும் அனாத்மாவில் தான் பிரியம் இருக்குது. பகவான் எடுத்துக்கிட்டால் அவருடைய அந்த மாயையோடு சேர்ந்த கடவுளில் தான் பிரியம் இருக்குது. அந்த மாயை இல்லாத பிரம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிறதே இல்லை, அந்த தத்துவத்தை பார்க்குறதே இல்லை. மாயையோடு சேர்ந்த ஈஸ்வரனாத்த சங்கு சக்கர கதாயுதத்தோடு தோறணும், அவர் புலித்தோலோடு இருக்கணும், பிறையோடு இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அந்த ரூபம் தான் நம்மளுக்கு பிடிக்குது. அது இல்லாமல் பார்க்க அறிவு சுரூபமான தத்துவத்தை பார்க்க பிடிக்கிறது இல்லை. ஏன்னா நாமளே அப்படி பிரிக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறார். மாயையோடு சேர்ந்த பிரம்ம தத்துவத்தையும் பார்க்குறோம். பிரம்மன் வேறு, மாயா தத்துவம் வேறு என்று ஈஸ்வரனை பிரிப்பதில்லை. இவர் அவதார தத்துவத்தில் இப்படி சொல்கிறாரு, நான் மாறாத பிரம்ம தத்துவமாக இருந்து மாயையை தன்வசப்படுத்தி பல அவதாரங்கள் எடுக்கிறேங்கிறார். நம்மளும் என்ன பண்ணுறோம்? மாறாத ஆத்ம தத்துவமாக இருக்கோம். மாயையோட கூடிய அந்த அனாத்ம தத்துவத்தை அது வசத்தில் நாம் தோன்றோம். அவர் அதை வசப்படுத்தி தோன்றார், நம்ம அது வசத்தில் பிறக்கிறோம். நம்மள்கிட்டையும் ஆத்மா அனாத்மா, கடவுள்கிட்டையும் பிரம்மன் மாயேன்னு 2 தத்துவம் இருக்குது. கடவுள்கிட்ட 2 தத்துவம் இருக்குங்கிற விஷயத்தை இங்கே என்ன சொல்கிறாரு? பிரம்மன் மாயான் இருக்குது. 7வது அத்தியாயத்தில் ஈஸ்வர தத்துவத்தை விளக்குவார். பராப்பிரகிருதி அபராபிரி 7லேருந்து ஈஸ்வர தத்துவம் இன்னும் தெளிவாக விளக்கப்படும். கடவுள் தத்துவம்
ஒருவன் தன்னை ஆத்மா அனாத்மா என்று பிரித்து அறிய முடியவில்லை என்றால் பகவானையும் பிரம்மன் மாயை என்று பிரித்து அறிய முடியாது. 2வது அத்தியாயத்தில் தன்னை பிரிக்கிறதை சொல்லிட்டார். இங்கே அதுக்கு விதை போட்டு கொண்டு போகிறார். இந்த 4வது அத்தியாயத்தில் யார் என்னை இப்படி பிரித்து அறிகிறார்களோ அவர்களுக்கு கர்ம பந்தம் இல்லை. அப்படி கடவுளை அறிஞ்சாச்சுன்னா எப்படி அறிவான்? இவனையும் பிரித்து அறிய முடியும்னு சொல்கிறார். ஆகவே இங்கே என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால் மறைமுகமாக சொல்கிறார், ஈஸ்வரன் அகர்த்தா, அவருக்கு பகலினில் இச்சை இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறார். இந்த ஞானத்தை அறிஞ்சா பிறவி இல்லைங்கிறார். அவர் அப்படி இச்சை இல்லாமல் இருக்கலாம், அகர்த்தாவாக இருக்கலாம். நமக்கு என்ன பலன் வர வேணும்னு சொன்னால் நாமளும் இதை புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு சம்சாரம் இல்லை, பந்தமும் இல்லை. நம்மளையும் நாம் பிரித்து அறியணும். கர்ம சந்நியாசங்கிறது என்னென்னா 2 தத்துவமாக இருக்கிறதை பிரித்து அறிந்து அறிவினால் செயலை துரத்தல் தான் கர்ம சந்நியாசம். சைதன்யம் நம்மகிட்ட ஒரு தத்துவம் இருக்குது, ஜட தத்துவம் ஒன்று இருக்குது. கடவுள்கிட்ட என்ன இருக்குது? பிரம்ம தத்துவம்னு இருக்குது, மாயா தத்துவம்னு இருக்குது. இது 2ஐயும் தனித்தனியாக பிரித்து அறிஞ்சாதான் இந்த கர்மம் செய்தாலும் செய்யாதவன்கிற இந்த ஞானம் வரும். இதை 2வது அத்தியாயத்தில் நம்மளுக்கு விளக்கிட்டார். இங்கே ஈஸ்வரனுக்கு அவரை சொல்லி இங்கே கொண்டு போகிறாரு. இதில் அடுத்த ஸ்லோகத்தில் இதே விஷயத்தை வேறு கருத்தை சொல்லி 18 தான் 16, 15, 16 அறிமுகப்படுத்துவார். இந்த கருத்தை சொல்லி 18 இதை தெளிவாக விளக்க போகிறார். இந்த தத்துவத்தை விளக்க போகிறார். அதனுடைய அடிப்படையாக விதை போட்டு கொண்டு போகிறாரு. முதல்ல அவதார தத்துவத்தை சொன்னார். அந்த தத்துவத்தை அறிவர் பிறப்பதில்லைன்னு சொல்லிட்டார். அதை எப்படி அறியணுங்கிறது இங்கே கொண்டு வர்றார் அவர். அந்த தத்துவத்தை அறிவதற்கு பிறப்பதில்லைன்னு சொன்னார் 9. பிறகு அதை அறிவதற்கு உண்டான சாதனையில் படிப்படியாக சொன்னால் கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்ட்டார். ஞான யோகம்ங்கிறது இதுதான். இப்படி பிரித்து அறிவது தான் ஞான யோகம். இடையில 11, 12 என்ன சொன்னார்னு சொன்னால் இதை பலர் அறியலைங்கிறதுக்கு இடையில ஒரு கருத்தை சொன்னார். ஏன் பலர் அறியவில்லைங்கிறதுக்கு 13 இந்த ஞானத்தை அடைந்தால் அவன் விடுதலை அடைகின்றான், பந்தப்படுவதில்லை அப்படின்னார். அதாவது இதை செஞ்சாலும் நான் அகர்த்தான்னு சொன்னார் 13. இங்கே என்ன சொல்கிறாருன்னா அதற்கு காரணம் ஆசையின்மை, அகங்காரமின்மைன்னு சொல்கிறார். சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். கர்மாணி நமாம் கர்மாணி லிம்பந்தி. கர்மாணின்னா செயல்கள், மாம் என்னை, ந லிம்பந்தி. லிம்பந்திங்கிறது இங்கே இருக்குது, முதல்ல நான் இருக்குது. ந லிம்பந்தின்னா பந்தப்படுவதில்லை. செயல்கள் என்னை பந்தப்படுத்துவது இல்லை. நான் செய்தாலும் செயல் செய்யாதவன் சொன்னார். இங்கே என்ன சொல்லிட்டார்? அதுக்கு காரணம் என்ன? செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்துவதில்லை. என்னை செஞ்சும் செய்யாமல் இருக்கிறதுனால பந்தப்படுத்துவது இல்லை. மே ந மேன் இருக்கு. மேனா எனக்கு, கர்ம பலே, கர்ம பலனில் ஸ்புருகா, ஸ்புருகான்னா ஆசைன்னு அர்த்தம். இந்த நேங்கிறது அங்கே சேர்த்தோம், ஸ்புருகான்னா ஆசை இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன? எந்த செயல் செய்தாலும் பலன் இல்லை, நான் ஆசைப்படுவது இல்லை. ஈதி 2வது. இவ்விதத்தில் மாம் என்னை யக அபிஜானந்தி, யார் அறிகிறார்களோ, யகன்னா யார், அபிஜானந்தின்னு அறிகிறார்களோ, சக கர்மபீகி, கர்மபீகி ந, கர்மபீகின்னு சேன் இருக்குது. சேன்னா அவர்கள். அப்படி யார் அறிகிறார்களோ அவர்கள் கர்மபீகின்னா கர்மங்களினால் ந பத்தியதேங்கிறத சேர்த்துக்கணும், பந்தப்படுவதில்லை. கடவுளை பிரித்து அறிஞ்சுக்கிட்டால் பந்தப்படுவது இல்லைங்கிறார். எப்படி பிரித்து அறிஞ்சுக்கிறா? அவர் செயல் செய்கிறாரு, செய்யாமல் இருக்கார். அதுக்கு காரணம் என்னன்னா கர்மங்கள் எதுவும் அவரை பாதிக்கிறதில்லை, பந்தப்படுத்துவதில்லை. பந்தப்படுத்தாததுக்கு என்ன காரணம்னு சொல்கிறார்? ஆசை இல்லை. நாம் ஒரு கருத்து பார்த்தா அகங்காரம் இல்லை. 2 இல்லாததுனால அவரை பந்தப்படுத்துறதில்லை. இதை நாம் அறிஞ்சுக்கிட்டால் நாமளும் அப்படி இருந்தால் நம்மளும் பந்தப்படுத்த மாட்டோம். அதனால் என்ன சொல்கிறார்? இப்படி யார் அறிகிறார்களோ அவர்களும் கர்மங்களினால் பந்தப்படுவதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? அவர்களும் செஞ்சாலும் அகர்த்தான்னு சொல்லலாம். என்ன செயல் செஞ்சாலும் செய்கிறேன்னு சொல்லலாம். யாராவது திட்டிட்டு நான் திட்டலைன்னு சொல்லிக்கிடலாம். திட்டு வாங்கும் போது அப்படி இருக்கணும். அவன் திட்டலை அப்படின்னு சொல்லியிருக்கணும். 2க்கும் நம்ம பயன்படுத்தணும். அதனால் இங்கே அறிமுகப்படுத்துகிறாரு. திருப்பி 15 இதே கருத்தை விலைக்கு சொல்லி 16, 17 இந்த அகர்த்தாங்கிறதுக்கு சில விதைகளை போட்டு
ஆரம்பித்து 18 தெளிவாக விளக்குவார் இந்த கருத்தை. இது இந்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்து. அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஞான கருத்து வருது. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் கர்மயோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா வரும். எல்லா அத்தியாயத்திலையும் தத்துவம் இல்லாமல் இருக்கவே இருக்காது, ஞாபகம் வச்சுங்க. 13வது அத்தியாயத்தில் கர்மயோகமாக இருந்தாலும் அங்கேயும் தத்துவத்தை சொல்கிறார். ஒரு 4 ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஞானியின் லட்சணத்தை சொல்லி இப்படிப்பட்டவன் கர்மம் செய்ய வேண்டியது இல்லைம்பார். இப்படிப்பட்டவன் கர்மம் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லி சொல்வார். அங்கேயும் வந்து ஞானியுடைய லட்சணத்தை சொல்கிறார். பிறகு இன்னொன்று எப்படி செயல்படுகிறாங்கம்போ ஞானி செயல்படுவது இல்லைங்கிறதுக்கு மாயையினால் செயல்படுகிறான், குணகர்மத்தால் செயல்படுகிறான்னு சொல்லி அங்கேயும் தத்துவத்தை சொல்வார். எல்லா அத்தியாயத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்த தத்துவம் ஆத்ம தத்துவம் வராமல் இருக்காது. என்ன கர்மயோகமாக இருக்கட்டும் பக்தி யோகமாக இருக்கட்டும் அது இடையில சொல்லித்தே ஆவார். இங்கே முக்கியமான கருத்து ஞான கர்ம சந்நியாசம். ஆத்மா செயல் செய்வதில்லை என்ற கருத்துங்க மெயினாக பார்த்துங்க. பெரிய மேலோட்டம் பார்த்தா என்னமோ ஞான கர்ம சந்நியாசம் இருக்குது. இதனுடைய தாத்பரியம் என்னன்னா ஆத்மா எந்த செயலையும் செய்வதில்லை. அதான் என்னுடைய முக்கியமான தாத்பரியமான கருத்து. 15 ஸ்லோகம் படிக்கலாம். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்மங்களினால் பந்தப்படாத பகவானை நீ அறிந்தால் நீயும் பந்தப்பட மாட்டாயின்னு சொல்லிட்டார். அதுக்கு இங்கே ஒரு பிரமாணம் சொல்கிறார், சிஷ்டாச்சார பிரமாணம். அதுக்கு யாரெல்லாம் இப்படி இந்த மாதிரி இருந்து பந்தப்படாமல் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து சொல்கிறார். 3வது அத்தியாயத்தில் சிஷ்டாச்சாரக அப்படிங்கிற ஒரு கருத்து, லோக சங்கரகன்னு பார்த்தோம். பிறகு ஜனகர் முதலியோர்கள்லாம் வந்து இந்த கர்ம செஞ்சுக்கிட்டேயே ஞானத்தை அடைஞ்சாங்கன்னு ஒரு உதாரணமெல்லாம் சொன்னார். அங்கே பகவானே என்னையே பாருன்னு சொன்னார். நானே வந்து எனக்கு எந்த இதிலும் ஆசை இல்லை, மோட்சத்தை அடைய வேண்டியது. ஆனால் என்ன செய்கிறேன், நான் வந்து இப்போ தேர் ஓட்டிட்டு உனக்கு உபதேசமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருன்னார். அவர் காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னார். அது மாதிரி இந்த தத்துவத்தை உணர்ந்து இப்படி மோட்சத்தை அடைந்தவர்கள் யார் இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சிஷ்டா சொல்கிறார், பெரியவங்கள்லாம் இருந்தாங்கன்ட்டு. அதாவது எதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும், எதை கடைப்பிடிக்கக்கூடாது, எது தர்மம் எது அதர்மம், நாம் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு பொதுவாக 3 பிரமாணம் இருக்குது. அதில் 3வது அத்தியாயத்தில் விரிவாக பார்த்துருக்கோம். ஒன்று வேத பிரமாணம். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கு. வேதத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு வேத கருத்தை மையமாக வச்சு எழுது நூல்களில் சொல்லியிருக்கு நிறையா. அதெல்லாம் பார்த்தா திருக்குறள் போன்ற நூல்கள், பிறகு நிறையா பெரியவங்களாம் எழுதியிருக்காங்க. அந்த நூல்கள்லையும் சொல்லியிருக்கு, மனுஸ்மிருதி இந்த மாதிரி எல்லாம். இந்த ஸ்மிருதி பிரகரணம் வந்து மாற்றுறதுக்கு உரிமை இருக்குது. சில மாற்றினா வேதத்தை மாற்ற முடியாது. இதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிடுவோம். இன்னொன்று என்ன, சிஷ்டாச்சாரக பெரியவர்களின் வாழ்க்கை. அது என்னென்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறது. இங்கே அதை சொல்கிறார், நான் வந்து உனக்கு இப்போ நான் எப்படி உபதேசிக்கிறேனோ இந்த உபதேசத்தை கேட்டு மேன்மையை அடைந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீ அதை பார்த்து நீ என்ன செய்ய வேண்டும்ங்கிறதையும் இங்கே கூறுகின்றார். முதல் வரியில் பார்த்தோன்னா, ஏவம் ஞாத்வா இவ்விதத்தில் அறிந்து கர்ம கிருதம் செயலானது செய்யப்பட்டது. யார்னால? பூர்வைகி அபி முமுக்ஷுபிஹி. பூர்வைகின்னா இதற்கு முன்பு வாழ்ந்த, முமுக்ஷுபிஹி மோட்சத்தை அடைய விரும்புபவர்களால், முமுக்ஷுக்களால். அதாவது இப்போ நீ மட்டும் முமுட்சு நினைக்காத, நம்ம மட்டும் முமுட்சு நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களில் இந்த பகவான் சொன்னதை அறிஞ்சு முமுட்சுக்களாக இருந்து அப்படிங்கிறார். இதற்கு முன்பு வாழ்ந்த முமுட்சுக்களால் இந்த செயலானது செய்யப்பட்டது. எப்படி? பகவான் சொன்னதுபடி அறிந்து இந்த செயலானது செய்யப்பட்டது. முமுக்ஷுபிகின்னா
முமுட்சுக்களால் மோட்சத்தை அடைந்த விரும்புபவர்களால். அவர்கள் யார்? பூர்வைகி அபி, முன்னாடி வாழ்ந்தவங்க. இப்போ வாழ்கிறவங்க முன்னாடியும் நிறையா பேர் வாழ்ந்திருக்காங்கப்பா. அவங்க எதை அறிஞ்சாங்க? நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், இதுபடி இவ்விதத்தில் அறிந்து, ஏவம் ஞாத்வா, இவ்விதம் அறிந்து, கிருதம் கர்ம, செயல்களை செய்தார்கள். நான் எப்படி சொன்னனோ அதுபடி அவர்கள் செயல்களை எல்லாம் செய்தார்கள். இந்த உடம்புக்கு வேறாக நான் இருக்கின்றேன், இந்த உடம்பினுடைய செயல் என்னுடைய செயல் என்ற விதத்தில் தான் பகவான் பேசிக்கிட்டு இருக்காருங்க. இதை அறிஞ்சு கிருஷ்ணர் சரீரத்தில் செய்கிறத அவர் சொல்லலை. இது அவதாரத்தில் எடுத்த சரீரம். அவர் உண்மையிலேயே மாறாத பரம்பொருள் தத்துவம். அது செயல்படுவது இல்லை, இந்த சரீரம் செயல்படுகிறது. இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றார். நம்மகிட்டையும் சொல்லியிருக்கார். அகர்த்தா அபோக்தான்லாம் 2வது அத்தியாயத்தை சொல்லியிருக்கார். இதன்படி உடலின் செயல்கள் என்னுடையது அல்ல என்பதை அறிந்து, நான் என்பதும் என்னுடைய என்பதும், இந்த 2 வார்த்தை சொல்கிறான். நான் சொல்கிறேன், என்னுடையதுன்னு சொல்கிறான். இதை பகவானும் சொல்கிறாரு, நம்மளும் சொல்கிறோம். பகவான் சொல்கிறார், நம்ம ஜீவனும் சொல்கிறோம். இதில் பகவான் எப்படி சொல்கிறாரு? மாறுகின்ற அந்த கடவுள் தத்துவத்தை, மாயையோடு சேர்ந்த கடவுள் தத்துவத்தை வச்சுக்கிட்டு நான் செய்கிறேன், என்னுடையதுங்கிறார். ஆனால் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு? நான் செய்யவில்லைன்னு சொல்லும்போது அதுக்கு ஆதாரமான தத்துவத்தை சொல்கிறார். நம்மகிட்டே 2 தத்துவம் இருக்குது. மாறுகின்ற இந்த உடலும் உள்ளமும் செயல் செய்யுது. இந்த உடலும் உளமும் தான் என்னுடையதுன்னு சொல்லுது. அதையும் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கு மாறாத தத்துவம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதன்படி அறிந்து, ஈஸ்வரன் மாயையை காட்டிலும் வேறானவர், செயலுக்கு அப்பாற்பட்டவர். மாயையின் செயல் பகவானை பாதிக்காது. இந்த உடம்பின் உள்ளத்தின் செயல் என்னுடைய ஆத்மாவை பாதிக்காது. அதை அறிஞ்சிட்டா இதுவும் அங்கே அப்படியே அப்ளை ஆகுங்கிறார். அது அதனால் இவ்விதத்தில் அறிந்து, அதாவது தத்துவத்தை உணர்ந்துன்னு அர்த்தம். தத்துவத்தை நல்லா உணர்ந்துட்டு நாம் அந்த உலகத்தில் என்ன செயல் செய்தாலும் அது நம்மளை பந்தப்படுத்தாது, பிறவி சூழலில் விழ வைக்காதுங்கிறத அதை சுற்றி வளைச்சி வேறு வேறு கோணத்தில் சொல்லிக்கிட்டே வர்றார். கர்மகிருதம் பூர்வை அபிகி முமுட்சுபி கர்மகிருதம். இதற்கு முன்பு வாழ்ந்த முமுட்சுக்களால் இந்த செயலானது செய்யப்பட்டது. இந்த முமுட்சுக்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னால், மன தூய்மை பெற வேண்டுங்கிறதுக்காக சித்த சுத்திக்காக கர்மயோகம் செய்வாங்க. சித்த சுத்தி பெற்ற பிறகு ஞானத்தை அடைந்த பிறகு செயல் செய்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல செய்யும்போது நான் செய்கிறேங்கிற ஒரு கர்ம புத்தி இருக்கும். ஆனால் ஞானத்தை அடைஞ்ச பிறகு அந்த புத்தியே இருக்காது, நான் செய்யணுன்ற எண்ணமே இருக்காது. லோக சங்கரத்திற்காக செய்வார்கள். ஞானத்துக்கு முன்னாடி செய்கிறது கர்மயோகம், ஞானத்துக்கு பிறகு செய்கிறது லோக சங்கரம்லாம் பார்த்துருக்கோம். நம்ம இதெல்லாம் 3வது அத்தியாயத்தில் விரிவாக பார்த்துட்டோம். அங்கே என்ன சொன்னார்? நீ ஞானின்னு நினச்சா கூட செயல் செய்யணும்னு சொன்னார். ஏன்னு சொன்னால் உலக நன்மைக்காக. அப்போ எப்படி செயல் செய்வான்? ஞானின்னு நினச்சா நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் செய்வான். நான் செய்யலை, இந்த உடம்பு செய்யுது, உலகத்துக்காக செய்யுது நினைப்பான். அஞ்ஞானின்னு செஞ்சால் நம்ம சித்த சுத்திக்காக செய்யணும். அங்கே நான்கிற எண்ண உணர்வு கொஞ்சம் இருக்கும். ஏன்னா தத்துவம் புரியலை. புரிஞ்ச பிறகு செய்கிறதுல இந்த நான்கிற எண்ணமே வராது. அது 2வது சொல்கிறாருங்க. அர்ஜுன் என்ன செய்யணும்னு சொல்கிறார். இந்த தத்துவத்தை அறிஞ்சு முமுட்சுக்கெல்லாம் அதை செஞ்சாங்க. நீயும் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி அந்த தத்துவத்தை அறிந்து அவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ, நீ ஞானியாக இருந்தாலும் அதே மாதிரி அந்த எண்ணத்தோடு நீ செயல்படுன்னு சொல்லி இங்கே உபதேசம் பண்ணுறார். குரு கர்ம ஏவ தஸ்மாத்வம். தஸ்மாத்னா ஆகவே, துவம் கர்ம ஏவ குரு ஆகவே நீ கர்மம்தான் செய்ய வேண்டும், செயலைத்தான் செய்ய வேண்டும். இவன் எப்பயுமே கடமையை செய்யாமல் ஓடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஓடக்கூடாதுங்கிறதே அவருடைய உபதேசமே. எப்பொழுதுமே கடமையிலிருந்து நம்ம யாராக இருந்தாலும் சரி செயல்படாமல் சும்மா இருக்கணும்னு நினச்சோம்னா அது மாதிரி ஒரு தப்பானது எதுவுமே இல்லை. சும்மா இருக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு தவறான வழியில் போயிடும். இருக்க முடியல, மனசு தேவையில்லாத சிந்திக்கும். அதனால் என்ன செய்யணும்? ஏதாவது கடமையை செஞ்சு தான் ஆகணும். அவங்களே செஞ்சாங்க, நீ ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்குறாரு. நீ ஒருவேளை ஞானியாக இருந்தால் கூட நீ செய்யணும். என்னுடைய தத்துவத்தை நான் செய்தாலும் செய்யாதவனாக இருக்கின்றேன். கடவுளை பற்றி நல்லா புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தத்துவத்தை அறிந்த முமுட்சுக்களும் காரியமெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க, நீ ஏன் செய்யக்கூடாது? அங்கே சொல்கிறார், ஜனகர் கடமையில் இருந்து கொண்டே காரியம் செஞ்சார். அவர் மோட்சத்தை அடைஞ்சிட்டார். மோட்சத்தை அடைஞ்சாலும் கடமையை விட்டு அவர் போகவே இல்லை, ராஜாவாகத்தே இருந்தார்.
அது மாதிரி எல்லாரும் விட்டு போட்டு ஓடணும்னு நினைக்கிறாங்க. இவன் முதல்ல போர்க்களத்துலேருந்து ஓடணும்னு நினைக்கிறான். அதுக்காக என்ன சொல்கிறார், நீ கடமையை செஞ்சுதே ஆகணும், கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும். அடுத்து ஒரு கேள்வி வரும், இந்த கடமையெல்லாம் எவ்வளோ நாள் செய்கிறது அப்படின்னு சொன்னால், அதாவது மனசில் இருக்க ஆசை எப்போ போகுதோ அப்போ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் செய்யணும். அதனால் அதெல்லாம் நம்ம நிர்ணயமே பண்ண முடியாதுங்கிறார். அதாவது கடலில் எப்போ குளிக்கிறது ஒருத்தர் கேட்டாராம். இந்த அலையெல்லாம் நிற்கட்டு நான் குளிக்கிறேன்னாராம். அலை எப்போ நிற்க நான் என்ன குளிக்க? அதனால் இந்த ஆசை முழுசாக 100% போனால் தான் கடமையை நிப்பாட்டணும். அதுக்கடையில் நீ செயலை நிப்பாட்ட, அதுக்கு பிறகு கூட செய்யணுங்கிறார் இங்கே. அதனால் அந்த செயல் செய்தலேருந்து நீ போகணுங்கிறத நினைக்கவே கூடாது அப்படிங்கிறார். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த குடும்பம் வீடு எங்கிட்டாவது போய் சாமியாராக போகலாம் நினைக்கிறேன்னு. அந்த வீட்டில் பிரச்சனை வரும்போது சொல்லுவோம், அடிக்குறக்கா வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, இவங்களோட மாரடிக்கிறதுக்கு பேசாமல் எங்கிட்டாவது போய் சாமியாராக போயிடலாம்னு தோணுது, ஏதாவது ஆசிரமத்தில் போய் 1 மாதம் இருந்துட்டு வரலாம்னு தோணுது அப்படிலாம் சொல்கிறது நிறையா சொல்கிறது. ஆனால் ஒரு நாள் போய் இருக்க முடியாது ஆசிரமத்தில். சும்மா வார்த்தைக்கு சொல்லுவோம், இவளை விட்டுட்டு போகிறதுங்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆசையெல்லாம் விட்டு போகிற சிரமம் இல்லை. அப்படியே போயிட்டாலும் கூட அங்கே காலையில் 5 மணிக்கு காஃபி கிடைக்கும் ஆசிரமத்தில். முதல் கேள்வி விட காஃபியவே விட முடியல, அப்புறம் வீட்டை விட்டு எப்படி போகிறது? யோசிச்சு பாருங்க. ஒரு காஃபியை விட்டு போக முடியாது, பிறகு குடும்பம் குழந்தை பிள்ளை குட்டியெல்லாம் விட்டு எப்படி போக முடியும்? போக முடியாது. அதனால் நீ என்ன சொல்கிறாருன்னா, நீ அதெல்லாம் நினைக்காதப்பா, இதெல்லாம் அறிஞ்சாலும் கூட கடமையை செஞ்சுருக்காங்க, நீயும் இந்த தத்துவத்தை புரியலை, ஒரு வேளை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோமே, கடவுள் தத்துவத்தை புரிஞ்சாலும் கூட நீ கடமையை செய்யணும். இந்த தத்துவத்தை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிற, நீங்கள் புரியலைன்னு குழப்பிக்கிற வேணாம். ஏன்னா இனிமேல் தான் ரொம்ப விளக்க போகிறார். இந்த அத்தியாயத்தில் 18வது சொல்வது விரிவாக விளக்க போகிறார். இங்கே ஒரு அறிமுகம் சொல்லியிருக்கார். அதனால் அதாவது எப்பயுமே பார்த்திங்கன்னா, எதை நம்மளால் விட முடியாதோ அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. அதாவது இப்போ டாக்டர்கள் சில பேர் சொல்லுவாங்க, உதாரணம் இந்த ஹோமியோபதி இந்த சில சித்த வைத்தியமாக ஏன் ஈடுபடலைன்னா, அந்த மருந்தை கொடுக்கும்போது டாக்டர் என்ன இதை சாப்பிடாதேன்ருவாங்க. இதை சாப்பிடாத, உப்பு சேர்க்காத, அதை சேர்க்காத, இதை சேர்க்காத, 10 நாளைக்கு எண்ணெய் சேர்க்கக்கூடாது, நெய் சேர்க்கக்கூடாது, இப்படி நிறைய கண்டிஷன் இதில் போட்டுருவாங்க. ஆயுர்வேதம் சித்த வைத்தியத்தில் போட்டுருவாங்க. யார் போவா? காஃபியோட தேனோடு சேர்ந்து சாப்பிடுன்னா அது எடுபடும். எது முடியாது அது சொன்னால் எடுபடாது அது. ஏன்னா விட்டுட்டு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே பொதுவாக எல்லாருக்கும் எதையுமே விட முடிகிறதில்ல. அதனால் சும்மா விடுறேன்னு சொல்லாத. நீ எல்லாரும் அவங்களே செஞ்சாங்க, நீயும் செய்யுங்கிறார். இந்த மருந்துக்கு சும்மா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு மருந்து எப்போ எடுபடணும்னா, ஒரு மருந்து ஒருத்தர் கொடுக்குறான்னு வச்சுங்க, அந்த மருந்து எப்போ கையை எடுபடணும்னா, உனக்கு எந்த கண்டிஷன் போடக்கூடாது, நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மருந்து கொடுத்து அதனால் நோய் குணமாகும்னு வச்சுக்க. அந்த மருந்து நல்லா சேல்ஸ் ஆகிரும், பயங்கர இதாகும். அதாவது இந்த மஞ்சக்காமலைக்கு ஒரு இடத்துல ஒரு மருந்து கொடுப்பாங்க கோம்பையில். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருக்கும், நோயும் குணமாயிரும். மஞ்சக்காமலைக்கு அங்கே இது வரைக்கும் போயிட்டு குணமாகாமல் வந்ததே இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, மஞ்சக்காமலை எண்ணெய் சேர்க்கக்கூடாது, என்வி சாப்பிடக்கூடாது. அங்கே என்னென்னா மருந்தை கொடுத்தவொன்னே சூப் சாப்பிடணும், ஆட்டுக்கால் சூப்பு அப்படின்னு சொல்லுவான். என்ன வேணும் அங்கனக்குள்ளேயே தோசை போட்டு ஸ்பெஷல் தோசை போட்டு விற்றுக்கிட்டு இருப்பான். நீ மருந்தை சாப்பிட்டதெல்லாம் சாப்பிட்டு போமா, கூட்டம் பயங்கரமாக நிற்கும். ஏன்னா இங்கே டாக்டர் எதாவது சாப்பிடக்கூடாது, பத்திய மருந்து வந்திருப்பான், அவர் குடித்தவொன்னே சாப்பிட சொல்லிட்டாரா, அதனால் கூட்டம் பூரா அங்கே தான் போகும். அது குணமும் ஆயிடுது, அது அந்த மருந்து எடுபடுது அது. அப்போ கண்டிஷன் போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், முடியாது. அங்கே நீ இந்த உலகத்தில் வாழ்கிறது வரைக்கும் ஒன்னாலெல்லாம் அப்படி இருக்க முடியாதுங்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது. அதனால் நீ இந்த ஆசையெல்லாம் விட முடியாது. அதனால் நீ என்ன பண்ண, கடமையை செய்யன்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறார். இவங்கெல்லாம் இருந்து செஞ்சாலே கடமையை செஞ்சாங்க, நீயும் அந்த கடமையை செய்ய, இதெல்லாம் விட்டுட்டு போகாத அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாம் ஆசை இருக்குது, பற்று இருக்குது, அது நாக்கில் இருக்க ஆசை இருக்கே, இதெல்லாம் சாதாரணமாக போகாதுங்கிற. அதனால் நான் வடங்க நாலும் மடங்க. நாக்கை கட்டுப்படுத்திட்டோம்னா மற்ற 4 இந்திரியம் அடங்கிடுமா. அதாவது நாக்குக்கு மட்டும் 2 இந்திரியம் இருக்குது, ஒன்று சுவைக்கிறது, இன்னொன்று பேசுகிறது. அது கர்மேந்திரியம், சுவைக்கிறது ஞானேந்திரியம். ஞானேந்திரியமான சுவையை கட்டுப்படுத்தி விட்டால் மிச்ச 4 ஞானேந்திரியம் அடங்கிடுமா.
அதாவது அதே மாதிரி கர்மேந்திரியமான பேசுவதை கட்டுப்படுத்திட்டேன்னா கர்மேந்திரியம் மிச்ச நாள் அடங்கிடும். நான் அடங்க மிச்ச நாள் அடங்கிடும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், விரதமே பாருங்கள், ஒன்று உண்ணாவிரதம் இல்லாட்டி மௌன விரதம். அப்புறம் இது என்ன விரதம் இருக்குது? வேறு எதுலேயே விரதம் இருக்குமா? விரதம் இருக்குன்னு என்ன சொல்லுவான்? ஒன்று சாப்பிடாமல் இருப்போம், சாப்பாட்டை கட்டுப்படுத்தி விரதம் இருப்போம். காலையிலேருந்து இன்னைக்கு ஃபுல்லாக இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், இல்லாட்டி இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் பேச மாட்டேன். விரதமே எதுக்கு வச்சுருக்கோம்? நாவுக்குத்தே வச்சுருக்கோம். இந்த ஆசை பூரா இங்கே தான் வந்து உட்காந்துருக்கு. இது போகிறது வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? போயாச்சா அது வேறு, போனாலும் நீ கர்மம் செஞ்சுருக்காங்க, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ போகவே இல்லை, எப்படி கடமையை விட்டு போதுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு இங்கே. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ கடமையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். ஆசை போகிறது தான் பெரிய விஷயங்கிற. ஆசை போகிறதுக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆவி போனாலும் சாவியை போடுறதில்லை, ஆசை போனாலும் சாவியை விடுவதில்லை. ஞானம் வந்துவிட்டால், இந்த ஞானத்தில் நிலை பெற்று விட்டால் இதையெல்லாம் உதறி தள்ளிவிட முடியும். அது வரைக்கும் கடமையை செய்யணும். பெரியவர்கள் எல்லாம் கடமையை செய்து தான் ஆசையிலிருந்து விடுபட்டார்கள். கடமையை செய்யாமல் ஆசையிலிருந்து விடுபடவே இல்லை. அதனால் என்ன சொல்கிறார்? தஸ்மாத் கர்ம ஏவ குரு. ஆகவே செயலைத்தான் நீ செய்ய வேண்டும். கர்ம ஏவ, நீ செயலைத்தான் செய்ய வேண்டும்ங்கிறார். பிறகு சில பேர் சோசியல் ஒர்க்கு, நான் உலக நன்மைக்காக செய்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் செய்வாங்க. அதில் நல்லது, தப்பு இல்லை. ஆனால் உண்மையிலே என்ன நன்மைக்கு அவங்க செய்கிறாங்க தெரியுமா? இந்த சோசியல் ஒர்க்கு என்னால் நான் நிறைய சேவை செய்கிறேன், அது செய்கிறேன் சில பேர் செய்வாங்க. இது ஒரு வழியில் அவங்க செய்கிறது நல்லது, ஆனால் உண்மையிலே அவங்க நன்மைக்குத்தான் செய்கிறாங்க, உலக நன்மை கிடையாது. ஏன் தெரியுமா? ரஜோகுணம் சும்மா இருக்க முடியாது. ஜபம் தியானம் பண்ண சொன்னால் முடியாது. ஆனால் அதுக்கு இது பெஸ்ட்டு. ஆனால் அதில் யாருக்கு நன்மை கிடைக்கிது? உலகனுக்கு நன்மை கிடைக்குதோ கிடைக்கலையோ, இவங்களுக்கு ஒரு சித்த சுத்தி கிடைக்கும், பெரிய நன்மை கிடைக்கும். அதனால் உலக நன்மை சேவைனா கூட அதில் யாருக்கு நன்மை கிடைக்குதுன்னு சொல்கிறார்? உனக்குத்தான் கிடைக்குது. அதனால் நீ செயலை விடவே கூடாது. அதனால் இங்கே அர்ஜுனன்ட்ட சொல்கிறார், நீ கர்மம் தான் செய்ய வேண்டும், காரணம் நீ ஞானி அல்ல அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறார். எப்படி அர்ஜுனன் ஞானி இல்லைன்னு சொல்கிறீங்க? எப்படி அர்ஜுனன் ஞானி இல்லைன்னு சொல்லலாம்னா, அவன் கேட்குற கேள்வியிலே தெரிஞ்சு போகுது. ஏன்னா ஞானியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? எல்லாம் புரிஞ்சு வச்சு உங்கள் உபதேசத்தை நிப்பாட்டுங்க, நான் சண்டை போட தயார்னு சொல்லியிருப்பான். உங்கள் உபதேசத்தை நிப்பாட்டுங்க, நான் சண்டை போட எப்போ சொல்கிறான்? 18வது அத்தியாயத்தில் சொல்கிறான், என் மோகம் அழிந்தது, எல்லாம் அழிஞ்சிருச்சு, நான் தயாராக இருக்கேன்னு வில்லு எடுக்கிறான். எங்கே? 18வது அத்தியாயத்தில் எடுக்கிறான். அது வரைக்கும் என்ன பண்ணுறான்? திருப்பி எப்படி இந்த செயல் செய்யாமல் ஓடுறதுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இதை விட்டுட்டு எப்படிரா ஓடுறதுன்னு பார்க்குறானே ஒழிய, அதை பாருங்கள், திருப்பி 5வது அத்தியாயத்தில் கேள்வி வைப்பான், இல்லறமா துறவரமா, அங்கே ஞானமா கர்மமானு கேட்டால், இல்லறமா துறவரமானா, நான் துறவரம் போகணும், என்னை வெட்டுருங்கிறான். இப்படி இந்த மாதிரி கேள்வி தான் கடைசி வரைக்கும் வரும். 18வது அத்தியாயத்தில் அவர் எல்லாம் சொன்ன பிறகு அந்த வார்த்தையை சொல்லுவான், என்னுடைய மோகம் அழிந்தது, துயரம் நீங்கியதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவான்? காண்டி பேத்து எடுப்பான். அது வரைக்கும். அப்போ அது வரைக்கும் இவன் ஞானி இல்லைன்னு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார் பகவான். அதனால் இங்கே என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால், ஒன்று சித்த சுத்திக்காக கர்மம் செய்யணும், இல்லைன்னு சொன்னால் ஞானம் வந்தாலும் கூட நீ செயல் செய்து தான் ஆக வேண்டும். ஏன்னா அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாரு? முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் முமுட்சக்களாக இருந்தாலும் கூட, அவங்கள் ஞானத்தை அடைந்தாலும் கூட செயல் செய்தார்கள், நீயும் செயல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அனாதி காலமாக வந்து கொண்டிருந்த பெரியவர்கள் எப்படி கர்மத்தை செய்தார்களோ அப்படி இந்த செயலை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மன தூய்மை பெற்று சாஸ்திரத்தை படித்து ஞானத்தை அடைந்து அப்பையும் செய்யணும். செஞ்சு செய்யாமல் இருப்ப. கர்மத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே நீ செய்யாதவனாக ஆகணுமே ஒழிய செயலவே விடக்கூடாது. ஞான கர்ம சந்நியாசம், அறிவினால் செயலை துறக்கணுமே ஒழிய செயலை முழுசாக துறக்கக்கூடாது. இந்த ஞானம் வந்தாச்சுன்னா நீ செய்வ, ஆனால் செய்யாதவன் ஆயிடுவேன். செஞ்சும் செய்யாதவன் ஆயிடுவேன். ஞானத்துக்கு முன்னாடி சித்த சுத்திக்காக செஞ்சுதான் ஆகணும். அதனால் செயலை எந்த காரணத்தை கொண்டும் விடக்கூடாது. ஞானம் அடைந்தவர்களும் செய்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க செஞ்சாலும் அதில் பாதிக்கப்படுறதில்லை. செய்தாலும் கர்மியாக இருந்தாலும்
அகர்மத்தை செய்தவங்க மாதிரி இருக்காங்க, அதான் செய்யாதவர்களாகவே இருக்கிறார்கள்ங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த ஞானம் வந்துட்டு நீ செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி உனக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த ஞான கர்ம சந்நியாசங்கிற தலைப்பை இங்கேருந்து கொண்டு போகிறார். கொண்டு போய் அடுத்த 2 ஸ்லோகத்தில் அழகாக அதை அறிமுகப்படுத்துவார். கர்ம அகர்மத்தை அறிமுகப்படுத்திட்டு 18 தெளிவாக விளக்குவார். இப்போ 16, 17 என்ன செய்ய போகிறார்னா, மீண்டும் இந்த கர்மம்னா என்ன அகர்மம்னா என்னங்கிறத அழகாக விளக்கி அறிமுகப்படுத்தி கொண்டு போயிட்டு 18 அதை விளக்க போகிறாரு. இந்த 15 ஸ்லோகத்தை அர்த்தம் பார்த்தோம். இங்கே என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், எப்படினாலும் நீ செயல் செஞ்சு தான் ஆகணும், செயல் செய்யாமல் இருக்கக்கூடாது. நீ அகர்மமாக செயல் செய்யாதவன் ஆகணும்னா எப்படி ஆகணும்? ஞானம் வந்த பிறகு ஆக முடியும். ஏன்னா ஞானிகள் நிறைய பேர் முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே செய்யாதவர்களாக ஆனார்கள். அதனால் நீ என்ன பண்ண, ஞானியாக இருந்தாலும் செய்யணும், ஞானியாக இல்லாட்டாலும் செய்யணும்னு சொல்கிறாருங்க. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம. ஏவம் ஞாத்மா, ஏவம்னா இவ்விதம், இதற்கு முன்பு சொன்னதன்படி ஞாத்வா அறிந்து, கிருதம் கர்ம செயலை செய்ய வேண்டும், செயல் செய்தனர். எப்படி செய்தனர்னா அதுக்கு அடுத்த வரி, பூர்வைகி அபி முமுக்ஷுபிகி. பூர்வைகி அப்படின்னா இதற்கு முன்பு வாழ்ந்த, முமுக்ஷுபிகி அபி முமுக்ஷுபிகி, முமுக்ஷுபிகி அபி முமுக்ஷுக்களால், முமுக்ஷுக்களும், இதற்கு முன்பு வாழ்ந்த முமுக்ஷுக்களும் கிருதம் கர்ம செயல் செய்தனர். அந்த கிருதம் கர்மம் அடுத்து போட்டுக்கணும். அதாவது இவ்விதம் அறிந்து, நான் சொன்னதுபடி அறிந்து, யார்? நீ அறியலை, முன்னாடி வாழ்ந்தவங்க அறிஞ்சிருக்காங்க. அறிஞ்சிட்டு அவங்கள என்ன பண்ணாங்க? முமுட்சுக்கள் தான், அவங்களே முமுட்சுக்களாக இருந்தாலும் செயலை செய்தார்கள்ன்ட்டார். நான் எப்படி சொன்னனோ அதுபடி அவர்கள் செயலை செய்தார்கள். தஸ்மாத் 2வது வரியில் குரு கர்மைவ தஸ்மாத். தஸ்மாத்னா ஆகவே, துவம் அடுத்த வார்த்தை துவம் நீயும், அதுக்கடுத்து பூர்வைகை அதே மாதிரி முன்னோர்களால், பூர்வதரம் கிருதம் முன்பு எப்படி செயல் செய்யப்பட்டதோ, முன்பு போலவே, பூர்வதரம்னா முன்பு போலவே, கிருதம் செய்யப்பட்ட, கர்ம ஏவ, இங்கே முன்னாடி குரு கர்ம ஏவன் இருக்கு. கர்ம ஏவன்னா கர்மத்தையே குரு செய்ய வேண்டும். அதாவது முன்பு வாழ்ந்த முமுட்சுக்களும் செயல் செய்தனர். எப்படி? நான் சொன்னதுபடி அறிந்து செஞ்சாங்க. நீயும் என்ன பண்ண, அப்படி அவங்க எப்படி செயல் செஞ்சாங்களோ, முன்பு செய்யப்பட்டவர்கள், முன்பு வாழ்ந்தவர்கள் எப்படி செயல் செய்தார்களோ அதே மாதிரி நீயும் கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறார். இங்கே சிஷ்டாச்சாரர்கள் யாருன்னா முன்பு வாழ்ந்தவர்கள் சொன்னார். எப்படி அவங்க செயல் செஞ்சாங்க? பகவான் எப்படி சொன்னாரோ அதுபடி செயல் செய்தார்கள். இவர் பகவான் எப்படி சொல்லியிருக்காரு? ஆசை இல்லாதவர்களாய், அகங்காரம் இல்லாதவர்களாய் செயல் செய்தார்கள். அப்படி நீ செஞ்சேன்னு சொன்னால் பந்தப்பட மாட்டாய், நீ கர்ம செஞ்சாலும் செய்யாதவனாக ஆவாய் அப்படிங்கிறதுக்காக இங்கே இந்த கருத்தை சொல்கிறார். இந்த கர்மம் செய்யும் செய்யாதவனாக ஆவாய்ங்கிறது தத்துவ ரீதியாக பின்னாடி சொல்ல போகிறார். அதை இங்கே அறிமுகம் 16, 17 அறிமுகப்படுத்துகிறார். 16 படிக்கலாம், இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடலாம். கிம் கர்ம கிம கர்மேதே கவயோப்யத்ர மோஹிதாக தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷயசே சுபாத். கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாக தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷயசே சுபாத். இந்த ஞான கர்ம சந்நியாச யோகம்ங்கிறதுக்கு இந்த 16, 17 முகவுரை மாதிரின்னு வச்சுக்கோங்க. 13 நான் செய்தாலும் செய்யாதவன் ஆகிறேன், நான் அகர்த்தான்னு சொன்னார். 14 அகர்த்தாவாக இருக்க காரணத்தை சொன்னார். எனக்கு ஆசை இல்லை, அகங்காரம் இல்லைன்னார். 15 எப்படி செயல்படணும்னு சொன்னார். கர்த்தாவாக எப்படி செயல்படணும்னா, முமுட்சுக்கள் முன்னாடி இருந்தவங்கெல்லாம் செயல்பட்டாங்க, அதை பார்த்து நீயும்
அதே மாதிரி செயல்பட வேண்டும் அப்படின்னார். இங்கே கர்த்தா அகர்த்தா என்பது என்ன அப்படிங்கிறத உனக்கு சொல்ல போகிறேன்னு ஒரு அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தான்னா என்ன, அகர்த்தான்னா என்ன, இந்த கர்ம அகர்ம தத்துவத்தை உனக்கு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி இந்த 16, 17 என்ன பண்ணுறாருன்னா ஞான கர்ம சந்நியாச யோகம் இந்த அத்தியாய தலைப்பை ஒரு அறிமுகப்படுத்தி முகவரியாக சொல்கிறேன். இந்த கருத்தை நான் இனிமேல் உனக்கு இதைத்தையும் சொல்லியிருக்கிறாரு, அதை வேறு விதமாக சொல்லியிருக்கிறாரு, அதை உனக்கு இனி விளக்கி சொல்ல போகிறேன்கிறார். அதாவது பகவான் மோட்சத்தை அடைவதற்கான சாதனத்தை இங்கே சொல்லப் போகின்றார். இனிமேல் வரக்கூடிய என்ன ஞான யோகம் தான். ஆக்சுவலாக ஞான கர்ம சந்நியாச யோகமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான். 2ஆம் அத்தியாயத்தில் 11ஆவது ஸ்லோகத்தில் 25 வரைக்கும் கேட்கும்போது நல்லா தூங்கணும்ல. ஏன்னா அது பூரா தத்துவமாக வந்துச்சு. ஆரம்பித்த உடனே உபதேசமே அப்படி தான் பண்ணாருங்க. இங்கே அதே தத்துவத்தை என்ன பண்ணுறாருன்னா அங்கெல்லாம் நிறையா பேர் புரிஞ்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளை பற்றி சொல்லி சொன்னார். இங்கே பகவானை பற்றி சொல்லி அதே தத்துவத்தை இங்கே விளக்குறாரு. அங்கே ஆத்மா அனாத்மான்னார். இங்கே பகவான் பிரம்மம் மாயைங்கிற அடிப்படையில் அவர் சொல்கிறார். இங்கே அதே தத்துவத்தை வேறு கோணத்தில் விளக்குறாரு. ஏன்னா எல்லாருக்கும் அர்ஜுனனும் புரியாமல் தானே கேட்குறான், அதனால் நம்மளும் புரிஞ்சிருக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு வர்றாரு. இங்கே அறிமுகப்படுத்துகிறார். இந்த ஆணத்தை அடைவது மிக மிக கடினம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஏன்னா இது மிக கடினம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். இந்த தத்துவத்தை சொல்லும்போதே மிக மிக சூக்ஷ்மமானது. ஏன் கடினம் சூக்ஷ்மம்னு சொன்னால் கொஞ்சம் அட்டென்ஷன் வரும் தான். எப்பா நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு, கவனமாக அப்படின்னு சொன்னோம்னு என்ன அப்படியா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே பார்ப்போம். அதனால் இது மிக மிக கடினமானது அப்படின்னு சொல்லியே இங்கே ஆரம்பிக்கிறார். எப்படி சொல்லுவார்னு சொன்னால் ஞானிகளே இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் அடைகிறாங்கப்பா. கொஞ்சம் புத்திசாலி கூட இந்த கர்மம் அகர்மம்னா கொஞ்சம் எது கர்மம் எது அகர்மங்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமெல்லாம் வந்துடுது, அவங்க கொஞ்சம் சிரமமெல்லாம் படுறாங்கிறார். முதல் வரியிலே ஆரம்பிக்கிறார். அதாவது கிம் கர்ம கிம் அகர்ம இதி, செயல்னா என்ன செயல் இன்மைனா என்ன அப்படிங்கிற விஷயத்தில் கவயக அபி அத்திர மோகிதாக அப்படிங்கிறார். அதாவது பண்டிதர்கள் கூட மோகத்தை அடைகிறார்கள், குழப்பத்தை அடைந்து உள்ளார்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள். செயல்னா என்ன செயல் இன்மைனா என்ன அப்படின்னா இது என்ன கஷ்டம். ஒருத்தன் உடம்புல செஞ்சால் செய்கிறான்னு அர்த்தம், சும்மா உட்காந்துருந்தா செயலின்னு அர்த்தம். இதில் போய் என்ன தத்துவம் இருக்குது யோசிச்சு பாருங்களேன். செயலின்மையை பற்றி இந்த தத்துவத்தை விவரம் தெரிஞ்சவன் பண்டிதர்கள் கூட குழப்பத்தை அடைஞ்சிருக்காங்கிறார். சாதாரண பார்த்தா செயல்னா என்ன செயலின்மைனா என்ன, ஒருத்தன் உடம்புல செயல் செஞ்சுக்கிட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருப்பான், சும்மா உட்காந்துருந்தா செயல் இல்லாமல் இருக்கான். இதில் போய் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? இன்னும் தானே இதை வச்சுட்டு ஒரு தத்துவத்தை சொல்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா மேலோட்டமாக பார்த்தா செயல்னா உடம்புனால செய்கிறது, செய்யாமல் இருக்கிறதுனா சும்மா உட்காந்துருக்கிறது. இதில் என்னத்தை போய் குழப்பம் இருக்குது, பண்டிதர்களே குழம்பி இருக்கான்னு ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன ஆகும், என்னமோ அதுக்குள்ளே விஷயம் இருப்பான்னு உள்ளே போகணும். இந்த செய்கிறது செய்யாததுன்னா இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லையே. ஒருத்தன் வேலை செஞ்சால் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேலை செய்யணும் சும்மா உட்காந்துருக்கேன், நான் வழக்கத்திலே சொல்கிறேன். இதில் போய் என்ன பெரிய தத்துவம் இருக்குன்னா இது பண்டிதர்களே இந்த விஷயத்தில் குழம்பி இருக்கிறாங்க, கவனமாக கேளு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி இங்கே 15 அறிமுகப்படுத்துகிறாரு. இதனுடைய விளக்கத்தையும் அடுத்த ஸ்லோகத்தில் இதை அறிமுகப்படுத்துவார். 18 ஆரம்பிப்பார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.